பாரதி, கருப்பசாமி வேஷம் கட்டி ஆடுற பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? இப்ப சந்தோஷமா? அதெல்லாம் ஓகே. ஆமா, நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் போய் சொன்னீங்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நடந்த இவ்ளோ பெரிய கலவரத்துக்கும் காரணம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா கருப்புசாமி வேஷத்துல இருந்தோம் நீங்க அந்த ஆளை காட்டி கொடுக்காம இருந்தது ஏன்னு எனக்கு புரியல. உண்மைன்னு தெரிஞ்சோம் அதை மாத்தி பேசினாலும் அது பொய் தானே. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? இங்க பாருங்க பாரதி, சம்பந்தப்பட்ட ஆளை காட்டி கொடுக்கறது நம்ம டீலே கிடையாது. எதுக்காக நீங்க இந்த மாதிரி டீல்லாம் போடுறீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், தேவையில்லாம எங்க பிரச்சனைக்குள்ள வந்து இப்ப உங்க உயிருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. பாத்தீங்களா? வந்தவங்க காட்டு மிராண்டிங்க மாதிரி இருந்தாங்க. அத இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குது. எப்பேற்பட்ட காட்டு மிராண்டிங்களா இருந்தாலும் அந்த கருப்ப முன்னாடி அவனுங்க தூசிதான். பாத்தீங்கல்ல? பேச்ச மாத்தாதீங்க. இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பயந்தேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல பாரதி. சண்டை செய்யறவனுக்கு இது ரொம்ப சகஜமான விஷயம்தான். நாம் பார்க்காத அருவா வச்சா ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. எல்லாத்தையும் கடந்துதான் இங்க வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. எங்க ஊர்ல சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அருவாளை தூக்கிட்டு தான் விளையாடுவாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணியே இந்த அருவா, வெட்டுக்குத்து, கலவரம் இது எல்லாமே எனக்கு பழகி போச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. முதல்ல நீங்க அதை நினைச்சு கவலைப்படுறத விடுங்க. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. பாருங்க, நடந்ததை பார்த்த அந்த படபடப்பு இன்னும் அடங்கல. குழந்தைங்க, பாட்டி, அத்தை எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இது அத்தனைக்கும் காரணம் அந்த மித்ரா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க பாருங்க பாரதி, உங்க வாழ்க்கைக்காக நீங்க இறங்கி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. இப்ப பாதி வழியில நிக்கிறீங்க. நீங்க மறுபடியும் பின்னாடி திரும்பி போறதுக்கு பதிலா முன்னாடி முன்னேறி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். திரும்பி போகணும்னு யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். அத மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் பண்ணிடாதீங்க. அது யாருக்குமே நல்லதில்ல. எட்டி பிடிக்கிற தூரத்துல இருக்கிற வாழ்க்கைய யாரோ ஒருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க தனியா போயிடாதீங்க. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். என் வாழ்க்கைக்காக நான் கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு.